ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம். நம்ம நிறைய மிஷனரிகளை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். அவருடைய பேர் வந்து ஐசக் ஜோக்ஸ். அவருடைய மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்க ஒரு மினிஸ்ட்ரி. அவர் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா மேலே ஒரு தரிசனம். ஒரு சொந்த நாடு வந்து ஃப்ரான்ஸ். இவர் வந்து 10 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஜீசஸ் சபை சர்ச் அப்படின்ற ஜீசஸ் சர்ச் அந்த சர்ச்சுக்கு போனார். ஒரு இயேசு கிறிஸ்துவை மிகவும் விசுவாசிக்க ஆரம்பித்தார். நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு நாள் ஒரு டீமாக அந்த வட அமெரிக்கா தீவுகளுக்கு போக விரும்பினாங்க. அப்போது அந்த டீம் பார்த்திங்கன்னா 8 பேர் அவங்க போகிறாங்க. போயிட்டு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, அன்னைய காலம் வட அமெரிக்காவில் மனிதர்கள் தின்கிறவர்கள், அதாவது 1600ஆம் வருஷ காலகட்டம் மனுஷங்களை வெட்டி திங்கிறவங்களாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு இவங்க சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய நோய்கள் இருந்துச்சு. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இவங்க அங்கே போனனால தான் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே பழிகளை சுமத்தி நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க அடிக்கடி வந்து அடிக்கிறதும் இவங்களை இவங்களுக்கு உபத்திரங்களை கொடுக்கறதுமா இருந்தாங்க. அந்த காட்டு மிராண்டி அரசும் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுக்குது, அங்கே இருக்கிற மக்களும் பிரச்சனை கொடுக்குறாங்க. 5 வருஷம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப உபத்திரம், மிகுந்த வேதனை நிறைந்த ஊழியத்தை அந்த 8 பேர் செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஐசக் ஜோக்ஸ் அவரை வந்து ஒரு காட்டு மிராண்டி கும்பல் பிடிச்சிட்டு அவர் கண்ணு முன்னாடியே, அவர் கண் பார்க்கும்போதே அவருடைய கையை வெட்டி திங்குறான், விரலை வெட்டி திங்குறான். இப்படி அவர் அப்படியே வலியில் துடிக்கிறார். அவன் வெட்டி ஹாப்பியாக சாப்பிட்றான். இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டிகள். அப்படி இருக்கும் தன் தலையில் அப்படியே ஒரே வெட்டுறான் கோடாலி வச்சு. அவர் அப்படியே ரத்தம் சுத்தினவராய் மரித்து போனார். இது ஒரு பெரிய வேதனை. அங்கே போன மற்ற ஊழியர்கள் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் கூட இருந்த சகோதரனை நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய செயல் அந்த வட அமெரிக்காவில் நடக்க ஆரம்பித்தது, இந்த தீவுகளில் நடக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனடைக்கும். ஒரு மிஷனரி, ஒரு ஐசக் ஜோக்ஸ் அங்கே தன்னுடைய ஜீவனை, இரத்தத்தை சிந்தினபடினாலே ஒரே வருஷத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது வட அமெரிக்கா. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? விதையாகில செய்வோம். ஜீவனை கொடுப்பதோ, பணத்தை கொடுப்பதோ, உழைப்பை கொடுப்பதோ, அல்லது முழங்காலை கொடுப்பதோ, எதையாகிலும் ஒன்று தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஐசக் ஜோக்ஸோட வம்சத்துக்காக ஸ்தோத்திர. ஆண்டவர் 39 வயதில் மரித்து போனாரே அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களை நேசித்த நேசம், இயேசுவின் மேல் வைத்திருந்த நேசம், தேவனுடைய ராஜ்யத்தின் மீது வைத்திருந்த நேசம், அந்த எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. அவருடைய உழைப்பு வீணாய் போகவில்லை. கர்த்தர் நீர் அவரை பயன்படுத்தி ஒரே பல ஆயிரங்களை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். முதல் வித்தாய் தன் ஜீவனையே கொடுத்தாரே அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை போல ஒரு சீஷனை, உம்மை போல ஒரு மிஸ்டரி எழுப்பினீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளும் அப்படியாய் விசுவாசத்தில் வீறிட்டு எழும்பி உமக்கென்று செயல்பட உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச வைராக்கியத்தை கொடுங்க, ஜெப வாழ்வை கொடுங்க, பக்தி வைராக்கியத்தை கொடுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.